ஹிஸ்ட்ரி ஷார்ட்கட் லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிற 4வது பாடம் என்ன அப்படின்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். பண்டைய கால தமிழகம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? சங்ககாலம் தான் வரும். சங்ககாலம் இப்போ இருக்க சிலபஸில் 6வது யூனிட்டாக இருக்குது. முன்னாடி 8ஆக இருந்துச்சு, இப்போ அதை 6ஆக மாற்றிருக்காங்க. புக்கில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடம் எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்பு சமூக புத்தகம் 3வது பருவத்தில் முதல் பாடமாக வரலாறில் இருக்குது. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்தை 4ஆக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா சேர மன்னர்கள் ஃபஸ்ட்டு, அடுத்து சோழர்கள், அடுத்து பாண்டியர்கள், இவங்க 3 பேர் அல்லாத மற்றவர்கள். ஸோ இப்படி படிச்சுக்கலாம். இதை இவங்களுடைய தலைநகரம் என்ன, 3 பேருடைய தலைநகரம் என்ன, 3 பேருடைய சின்னங்கள் என்ன, 3லேயும் சிறந்த அரசர்கள் யார், அவங்க என்ன சிறப்பாக செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டால் இந்த பாடம் கம்ப்ளீட் ஆயிரும், எந்த மிஸ்டேக்கும் வராது. முதல்ல சங்க காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் மற்ற 3 பேருமே ஆட்சி பண்ணால் கூட தமிழ் வளர்த்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களை தான் சாரும். பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதியில் அவங்களுக்கு தமிழ் புலவர்கள் குழுமம் ஒன்று இருந்துச்சு. நிறைய தமிழ் புலவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு சங்கமாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழில் புது இலக்கியங்கள் ஏற்றுறதும் மன்னனுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகத்தை தீர்க்கிறது தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. அதை தான் மதுரை தமிழ் சங்கமும் 3 தமிழ் சங்கங்கள் இருந்துச்சு. முதல் தமிழ் சங்கம் குமரியில் இருந்த அந்த தென் மதுரை பகுதியில் இருந்துச்சு. அது குமரிக்கண்டம் முழுகும் போது அழிஞ்சு போச்சு, கடற்கோளால் கொல்லப்பட்டது அப்படின்னாங்க. 2வது சங்கம் கபாடபுரம், அது இடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது சங்கம் தென் மதுரையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இது 4வது 1901 4வது தமிழ் சங்கத்தை பாண்டித்துரை தேவர் தோற்றுவித்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தமிழ் சங்கத்துடைய வரலாறு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் கடைச்சங்கத்தை 3வது சங்கத்தை சார்ந்தது. ஸோ இவங்க இயற்றிய பாடலை தான் சங்க பாடல் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க காலம்தான் சங்க காலம். அடுத்து ஒரு பாக்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பனை ஓலையில் இருந்ததை ஒரு இலக்கியமாக மாற்றி நமக்கு நூலில் கொடுத்தவங்க முக்கியமான 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னா உவேசா. பனை ஓலையில் தான் அது வரைக்கும் இலக்கியங்கள் இருக்குது. இவர் தான் பதிப்பித்து பணியை மேற்கொண்டு நிறையா தமிழ் இலக்கியங்கள் என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. இவர் பாடத்தில் இருக்கார், நமக்கு உவேசா தெரியும். அதே மாதிரி ஆறுமுக நாவலர், அவர் யார்? பதிப்புலகின் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தலைமகன் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர் ஆறுமுக நாவலர். அப்போ இவங்க 2 பேருமே பதிப்பு பணியை மேற்கொண்டவங்க நமக்கு தெரியும். கூட ஒரு ஆள் நம்ம படிச்சுக்கணும், யார்? தாமோதரம் பிள்ளை. அவரும் இந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்கார். இப்போ இவங்க 2 பேரும் நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது யார்? தாமோதரம் பிள்ளை. அவரும் தான்னு புக்கை வாங்கி என்ன செய்கிறாரு, அதை ஒரு மோதிரம் மாதிரி செஞ்சு போட்டிருக்காரு புக்கை. அந்த ஓலையை செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்சுறாரு, பதிப்பு பணியை மேற்கொள்கிறாரு. இவங்க 2 பேர் எந்த ஊருக்காரங்க? இலங்கைக்காரங்க. யாழ்ப்பாணம், இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்தவங்க. சரி, ரைட்டு. இப்போ சங்க இலக்கியம் சங்க காலம்ங்கிறதுக்கு சான்று என்னெல்லாம் இருந்திருக்கு? சங்க காலத்துக்கு கல்வெட்டு சான்றுகள் இதெல்லாம் இருக்குது, செப்பேடுகள் இருக்குது, நாணயங்கள், நினைவு சின்னங்கள், அகழ்வாயிலிருந்து கிடைத்த பொருட்கள், இதெல்லாம் சங்க காலத்தை உறுதிப்படுத்துது. முதல்ல கல்வெட்டில் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா ஒரு 4 வகையான விஷயங்கள் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கதைக்கும்பா. இது எப்படி கேட்கலாம்னா சங்க இலக்கிய சான்றுகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது கதிகும்பா கல்வெட்டு முதல்ல, 2வது புகழூர் கல்வெட்டு, 3வது அசோகர் கல்வெட்டு, 4வது இந்த 3 பகுதிகளில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள். இப்போ 4 விஷயந்தான் நமக்கு என்னது அந்த கல்வெட்டு. முதல்ல கதிகும்பா கல்வெட்டு. இப்போ கலிங்கம், இதில் லிங்கத்தை எடுத்துக்கிடுவோம். காரவேலன், இதில் வேல் அல்லது வேலன் எடுத்துக்கிடுவோம். வேலன்னா யார்? முருகன். அடுத்ததாக கும்பாங்கிறதுல கும்பாவை எடுத்துக்கிடுவோம். இப்போது லிங்கத்தையும் வேலை என்ன செய்வோம்? கும்பிடுவோம். அல்லது லிங்கத்தையும் வேலனையும் கும்பிடுவோம். அதெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுவோம். லிங்கத்து மேலே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, வேல் மேலே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது லிங்கம்ங்கிறது கலிங்கம். கலிங்க நாட்டு அரசன் யார்? வேலன். கலிங்க நாட்டுடைய அரசன் யார்? லிங்க நாட்டுடைய அரசன் வேலன், காரவேலன். அவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அதான் கதிகும்பா கல்வெட்டு. அப்போது இந்த கலிங்க நாட்டு மன்னனுடைய இந்த கல்வெட்டு யாருடைய கல்வெட்டுன்னு கேட்கலாம். கதிகும்பா கல்வெட்டு யாருடையதுன்னு கேட்கலாம். காரவேலன், அவன் எந்த நாட்டுக்கு அரசன்? கலிங்க நாட்டுக்கு அரசன். 2வது புகழூர். இந்த புகழூரை பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். புகழூர் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? இதையும் தூக்கிடுவோம். இந்த லூவை ரூவா மாற்றிட்டோம்னா என்னது? கரூர். அவ்வளோதான். கரூர் பக்கத்தில் தான் இந்த புகழூர் அப்படிங்கிற கல்வெட்டு இருக்குது. அடுத்து 3வது சான்று அசோகருடைய சான்று. அசோகர் ஏன் சோகமாக இருக்கார் அப்படின்னா 2 தடவையும் என்ன 13ஆம் நம்பர் 13ஆம் நம்பர் பேய் நம்பரா? ஒரு தடவை வந்தாலே பயமாக இருக்கும், 2 தடவை வந்தோடனே அவர் என்ன செஞ்சிட்டார்? சோகமாயிட்டார். அப்போ 2ஆம் நம்பரும் 13ஆம் நம்பரும் யாருடையது? அசோகருடைய பேராணை கல்வெட்டுகள். அந்த 2ம் எதை ப்ரூவ் பண்ணுது? சங்க காலத்தை ப்ரூவ் பண்ணுது. அடுத்து 4வது என்ன அப்படின்னா ஒரு 3 இடங்கள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு. மதுரைனால என்னது? ஏகே மாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஏகே மாஸ், அஜித்குமார் மாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில் அஜித் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஏகே மாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்காக தான். இப்போ ஏங்கிறது என்னது? அழகர் மலை. கேங்கிறது என்ன? அழகர் மலை, கீழ் வளைவு,
எம்ங்கிறது என்னது மாங்குளம், அவ்வளோதான். ஏகே மாஸ் மதுரை. இது வந்து லிங்கத்துக்கான மதுரையில் உள்ள கல்வெட்டுகள், மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். அடுத்து செப்பேடு, 2 செப்பேடு இருக்குது. என்னது, ஒன்று வேள்விக்குடி செப்பேடு, இன்னொன்று சின்னமனூர் செப்பேடு. செப்பேடுன்னா என்ன வச்சுக்கலாம், செப்பேடுன்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் என்ன, சீனா என்னது சின்னமனூர், வீணா என்னது வேள்விக்குடி, அவ்வளோதான். செப்பேடு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறோம் நம்ம. செப்பேடு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சீனா சின்னமனூர், வீணா வேள்விக்குடி. அடுத்து இந்த நாணயங்கள் வந்து 3 அரசர்களும் வெளியிட்டிருக்காங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், குறுநில மன்னர்களும் வெளியிட்டிருக்காங்க. அப்போ நம்ம 4 டைப்பில் பார்க்குறோம். 4 பேருமே நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நம்ம சங்க காலத்துக்கு சான்றாக இருக்குது. அடுத்ததாக பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், நடுகற்கள் இருக்குது. அதே மாதிரி புதைவிடங்களும் இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இதை சார்ந்தது. சங்க காலத்தை சார்ந்த நினைவு சின்னங்கள் எந்த காலத்தை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. பெருங்கற்கால பண்பாட்டை சார்ந்தது. அடுத்து எந்த இடத்துலலாம் அகழ்வாய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சங்க காலம் தொடர்பான இதெல்லாம் சங்க காலத்தில் இருந்த இடங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அந்த சங்க காலத்தில் உள்ள பொருட்கள் இந்த கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆதிச்சநல்லூர் நமக்கு என்ன தெரியும், என்னது ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. சரியா, அது இப்போ என்னது நமக்கு அதிகமாக தெரியும், என்னது முதுமக்கள் தாலி அதிகமாக கிடச்ச இடம். அரிக்குமேடு எங்கே இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. அடுத்ததாக கொடுமணல் எங்கே இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. புகார் சோழர்களுடைய துறைமுகம், கொர்க்கை பாண்டியர்களுடைய துறைமுகம், அழகன்குளம் மதுரை பாண்டியர்களுடையது, உறையூர் சோழர்களுடையது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இடத்துல அகழ்வாய்வு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இலக்கிய சான்றுன்னு பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, 10 பாட்டு கிடச்சிருக்கு, 8 தொகை, தொல்காப்பியம், அந்த ரொம்ப முக்கியமான இலக்கியங்கள் எல்லாமே அந்த காலத்தில் தான் கிடச்சிருக்கு. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சியுமே எங்கே வந்துடும், 10 பாட்டில் வந்துடும். சிலப்பதிகார, மணிமேகலை, காப்பியங்கள், இந்த 2 காப்பியங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். அடுத்து அயல்நாட்டவரோட குறிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற நாடுகளுடைய இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முதல்ல என்னது, மெகஸ்தனிஸோட இண்டிகா, மும்பை இந்தியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் இங்கே எதில் வராங்க, மெகஸ்தனிஸ் இண்டியா, எம்ஐங்கிறது மும்பை இந்தியன், இங்கே மெகஸ் இண்டியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகஸ் இண்டியன் அவங்க தான் மெகா இண்டியன். இந்தியன்லேயே மெகா டீம் யார், அவங்க தான் மும்பை இந்தியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தாலமியோட புவியியல், தாலமி பூமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலமி என்ன செய்கிறாரு, பூமியை பற்றி எழுதுகிறாரு. அப்போ புவியியல் பற்றி என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறாரு. அடுத்தது எரித்திரியகர்களுடைய பெரி ப்ளஸ், பெரி நமக்கு என்னது ப்ளஸ்ஸு, சங்க காலத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் எழுதியிருப்பாங்க, அதான் பெரி ப்ளஸ். சங்க காலத்தை பற்றி ப்ளஸ்ஸாக எழுதுனதுனால தான் அவங்க பெரிய ப்ளஸ் எரியக்கூடிய ப்ளஸ். அந்த எரித்திரிய கடலின் பெரிய ப்ளஸ்ங்கிறதும் நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு உதவுது. இன்னொரு விஷயம் என்ன, பிளினியோட இயற்கை வரலாறு அப்படியே கொடுத்தா நல்லாயிருக்குமா, கொஞ்சம் பிழிஞ்சு அப்படியே இயற்கையை புழிஞ்சு அப்படி சாராக கொடுத்தா தான் என்ன செய்யும், இயற்கை வரலாறு வரும். அப்போ இயற்கை பிளினி. கடைசியாக இந்த ராஜவம்சம், ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், இந்த 3ஐயும் ராஜாவம்சம், தீபவம்சம், மகாவம்சம், ராஜவம்சம், தீபவம்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வம்சமே என்னது, சங்க காலம் தான் முதல்ல நமக்கு பெரிய சான்றுங்கிறது நம்ம சங்க காலத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது நம்மளுடைய வரலாறு. இப்போவும் இந்த பெண்கள் படித்தார்கள்னா சங்க காலத்தில் படிச்சிருந்தாங்கன்னு பேர்றாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு பெருமை பேசக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருந்த காலம். அப்போ நம்ம வம்சம் பெருமை பேசுகிறது எங்கே, அங்கே தான். மகாவம்சம், தீபவம்சம், இன்னொன்று ராஜா, இந்த 3 இது எல்லாமே சங்க காலத்துக்கான ஒரு சான்றுகள். அடுத்து தொல்காப்பியம் நமக்கு தெரியும், நமக்கு கிடைச்ச முதல் நூல், அது ஒரு இலக்கண நூல். அது முதல்ல கிடைச்சதுனால அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள்லாம் நிறையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வெறும் இலக்கணத்தை மட்டும் பேசாமல் மக்களுடைய மொழி, பண்பாடு, இதோடைய உயர்தரத்தை என்ன செய்யுது, சுட்டி காட்டுது. எல்லா விஷயத்தையும் அது நிறையா பேசியிருக்கும், பொருள் இலக்கணத்தை பேசியிருக்கும். அடுத்ததாக கால அளவு 3 வரைக்கும், கிமு 3 வரைக்கும் சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, 300 to 300 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நூற்றாண்டுனே கொடுத்துட்டாங்க, 3 to 3. நம்ம சங்க காலத்தில் எழுதும்போது எப்படி எழுதுவோம், சங்க காலம் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த காலத்தை பார்த்திங்கன்னா எத்தனை எழுத்து இருக்குது, 3 எழுத்து இருக்குது. அப்போ கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் அந்த நூற்றாண்டு இருந்திருக்கு. அடுத்து நம்ம தமிழகம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு, வடக்கை வேங்கடம் திருப்பதி மலை வரைக்கும் தமிழகம் இருந்திருக்கு. திருப்பதி மலையிலேருந்து வடக்கு எல்கை அப்படிங்கிறது திருப்பதி மலை தான். கிழக்கு எல்கைங்கிறது என்னது, கன்னியாகுமரி. கிழக்கையும் மேற்கையும் என்ன இருக்குது, கடல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கையும் மேற்குலையும் கடல் இருந்துச்சு அப்படின்னா கேரளத்துடைய பெரும்பகுதிகள் எங்கே இருந்துச்சு, தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. இப்போ இயற்கையாகவே இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு கடல் தான், வங்காள விரிகுடா தான். இது மேற்கில் பார்க்கும்போது அங்கேயும் என்ன பெரும்பளவில் கடல் இருந்திருக்கு. அந்த கடல் பகுதியிலையும் நம்ம பரப்பளவு இருந்திருக்கு, பெரும்பான்மையான பகுதிகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வடக்கை வந்து திருப்பதி வரைக்கும் இருந்திருக்கு, தெற்கே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்கு.
காலம் வந்து இரும்பு காலம், மக்கள் இரும்பை பயன்படுத்தின காலம். அதாவது இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா வெண்கல காலம், அதுக்கு வெண்கலத்தை மட்டும்தான் இருந்தாங்க, அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வந்து இரும்பை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அது இரும்பு காலம். அப்போ சிந்துவெளி மக்களுக்கு அடுத்து தான் சங்க காலம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த அகழ்வாய்வு, இப்போ கிடைக்கக்கூடிய அகழ்வாய்வு வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு புக்கில் இருக்க டேட்டா அப்படி பார்க்கும்போது அது வந்து என்னது, இரும்பு காலத்தை சார்ந்தது. பண்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பெருங்கற்கால பண்பாடு. பெருங்கற்கால பண்பாடுங்கிறது ஒன்று அப்படி இல்லை, அந்த காலத்தில் ஒரு பெரிய கல்லை வச்சு என்ன செய்வாங்க, புதைச்சவங்களை அடையாளப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாகரிகம் வளரக்கூடிய காலம் தான் வந்து பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் கல், மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய கல். அந்த பெரிய இறந்தவர்கள் நினைவாக அது ஒரு ஸ்டேஜ் தானே. இப்போ மனுஷன் நாடோடியாகவே இருப்பான், திடீர்னு வந்து என்ன செய்கிறான், விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான், அது ஒரு முன்னேற்றம். கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிக்கான் அவனோட தேவைக்காக, அது அடுத்து அவனை முன்னோக்கி போயிட்டுருக்கே உதவுது. தீயை கண்டுபிடிக்கிறான், சக்கரம் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி தான் இறந்தவங்கள புதைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரான். அதனால் அந்த பண்பாடை பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆட்சிங்கிறது முடியாட்சி தான், மன்னர்களுடைய ஆட்சி தான், அதை தான் முடியாட்சின்னு சொல்லுவோம். தானே ஓட்டு போட்டெலாம் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம், அரசர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. 3 பேர் ஆட்சி பண்ணாங்க, 3 பகுதிகளில் ஒரே நேரத்தில் கூட ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரீஜன் இருந்துச்சு, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் வந்து லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறார். தமிழை லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மற்ற மொழிகளுடைய செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக எழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது சுதந்திரமாக இருக்கும், வேறு எந்த மொழியுமே தாக்கம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அப்போது இப்போ யார் சொல்கிறது, இது யார் அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கிறது, ஜார்ஜ் எல் ஹார்ட். இந்த ஹார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் எப்படி இருக்கும், இலை வடிவத்தில் இருக்கும், அப்படி தானே. ஹார்ட்டை நிறைய பேர் இலை வடிவத்தில் தான் வரைவாங்க, வெத்தலை மாதிரி வரைவாங்க. அப்போ ஹார்ட்டுங்கிறது இலை. இந்த லத்தீன் மொழியில் அளவுக்கு ரொம்ப பழமையானது. ஹார்ட்டுங்கிறது என்னது, அப்போ இருந்தே இதயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காதலுக்கு ஒரு இதாக வந்து இதயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பழமையானதே ஹார்ட்டு தான். ஹார்ட் வந்து ரொம்ப பழமையானது, அப்போ இருந்தே இந்த சொல்கிறாங்க. அப்போது தமிழை வந்து பழமையான மொழி, லத்தீன் அளவுக்கு பழமையான மொழின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று சுதந்திரமான ஒரு மரபாக இருந்திருக்குன்னா சுதந்திரம் தான். இந்த இதயத்தை பொறுத்த வரைக்கும் அது சுதந்திரமாக தான் இருக்கும், யார் பேச்சையும் கேட்காது, அது பேச்சுக்காக தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜார்ஜ் எல் ஹார்ட் கலிஃபோர்னியாவோட தமிழ் மொழி பேராசிரியர். தமிழ் வந்து லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறார். இன்னொன்று அவர் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு, அப்போ தமிழை பற்றி பெருமையாக தானே சொல்லியிருப்பார். இன்னொன்று தமிழே பெருமையானது தான், அதனால் லத்தீன் மொழியோட பெருமையானது, பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, ரைட்டு. இப்போ முதல்ல சேரர்களை பற்றி பார்க்க போகிறோம். சேரர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் நம்ம மூவேந்தர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேந்தர் அப்படிங்கிற சொல் யாரை குறிக்கும்னா இவங்க 3 பேரை மட்டும்தான், மற்ற யாரையுமே குறிக்காது. வேந்தர் அப்படிங்கிற வார்த்தை சேரர், சோழர், பாண்டியர்களை குறிக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. சேரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் அப்படிங்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேரளாவுடைய சில பகுதிகள் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொச்சி, மலபார், கொங்கு மண்டலம், இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா சேரர்கள். நமக்கு தெரியும் ஓரளவு அந்த சைடு உள்ள எல்லாமே கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் கொங்கு மண்டலம் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு, சேரர்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. பதித்துப்பற்று சேர மன்னர்களை பற்றி என்ன செய்யும், பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக இருந்துச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேரு என்ன செஞ்சிடும், பதிஞ்சிரும். நம்ம காலை வச்சு சேரில் வச்சோம்னா கால் பதிஞ்சுக்கிடும். அப்போது பதித்துப்பற்று தான் என்ன செய்யுது, சேர மன்னர்களை பற்றி தான், காலில் இருக்கக்கூடிய சேரு பதிஞ்சிரும். சேர மன்னர்களை பற்றி பேசுகிறது பதித்துப்பற்று, அவ்வளோதான். அதில் எத்தனை 10 மன்னர்களை பற்றி பேசுவோம், ஒன்றும் 10 நமக்கு கிடைக்கல, 8 மன்னர்களை பற்றி 80 பாடல் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, 8. இப்போ சேரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மன்னர்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரையும் நல்லா படிச்சுக்கணும், அவங்கள பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. முதல்ல யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் யார், இளங்கோவடிகளுடைய அண்ணன். இளங்கோவடிகளோட அண்ணன் தான் யார், சேரன் செங்குட்டுவன். முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா வட இந்தியாவின் மீது படையெடுத்து போகிறாரு. சிலப்பதிகாரத்துடைய அந்த கதையுடைய பாத்திரமாக இருக்கக்கூடிய கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்காக இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வரார். அப்போது இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செங்குட்டுவனில் செங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க, செங்கல். அப்போது செங்கல் அவர் என்ன செய்கிறாரு, சிலப்பதிகாரம் சிலை செய்யும்போது என்ன வேணும், நமக்கு செங்கல் வேணும். சிலை செய்யும்போது செங்கல் வச்சு கட்டுதாங்க. அந்த சிலையை வந்து கீழே பேஸ்மெண்ட் கட்டும்போது செங்கல் வச்சு கட்டுதாங்க. அதுக்காக மலையிலேருந்து என்ன செய்கிறாரு, கல் எடுத்துகிட்டு வராரு, செங்கல் எடுத்துகிட்டு வராரு. அடுத்து பத்தினி தெய்வ வழிபாட்டையை அவர் அறிமுகப்படுத்தினார். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு. அவர் யார் அப்படின்னா செங்கல் மேலே பற்றி வச்சு இந்த கும்பிடுவாங்க,
செங்கல் மேலே பத்தியை நிப்பாட்டி வச்சு அதை கொளுத்தி வச்சு கும்பிடுவாங்க. அப்போ செங்கல், பத்தி, சிலை, கல், மலை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். யார்? செங்குட்டுவன் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். செங்குட்டுவன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தம்பி எழுதின இலக்கியத்தில் தான் கண்ணகி பற்றி பேசியிருக்கு. அதை தம்பி எழுதுனதை அப்போ சிறப்பிக்க வேண்டாமா? அப்போ தம்பி எழுதுனதை நம்பி அவர் என்ன பண்ணுறாரு? போய் அவங்களுக்கு வந்து சிலை எடுக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா சேரல் இரும்பொறை. இரும்பொறை அப்படிங்கிறது என்ன? இப்போ இரும்புலேயே என்ன செய்கிறாரு? அவருடைய இரும்பு அவர் பேரிலே இரும்பு இருக்கும்போது நாணயம் வெளியிட மாட்டாரா? இரும்புலே நாணயம் வெளியிடுதார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாணயத்தை வெளியிட்டது யாருன்னா இரும்பொறை. சேர மன்னர்கள் நாணயம் வெளியிட்டது யாருன்னா இரும்பொறை. ஏன்னா அவர் பேரில் இரும்பு இருக்குது. இரும்பில் நாணயத்தை செஞ்சு என்ன செஞ்சுறாரு? வெளியிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது நாணயத்தில் சின்னம் அப்படிங்கும்போது என்ன போடணும்? அவங்களோட சின்னம் தான். சேரருடைய சின்னம் என்ன? வில்லம்பு. அப்போ அதை தானே போடுவாங்க. வில்லம்பு சின்னம் நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் யாருன்னு கேட்பாங்க. இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு மன்னனை கொடுத்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள்னு கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே 2 பேரை பற்றி பார்த்துட்டோம். யார்? செங்கல் எடுத்த செங்குட்டுவன், அடுத்து இரும்பில் நாணயம் வெளியிட்ட இரும்பொறை. அது போக இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் பேர்லேயும் சேரன் இருக்குது, நெடுஞ்சேரன் இருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே சேர மன்னர் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உதயன்னாலே யார்? உதயன் அப்படிங்கிறது பெரும்பாலும் சேர மன்னர்கள் வச்சுருக்கக்கூடிய பட்டம் தான். சேரலாதன், அப்போ சேரன் இருக்குது பேரில். அடுத்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், இவன் வெறும் சேரன், இவன் நெடுஞ்சேரன். அப்போ இவங்க எல்லாருமே சேர மன்னர்களில் சிறந்தவர்கள். அடுத்ததாக சோழர்கள் பற்றி பார்க்கலாம். சோழ அரசு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட எல்கை பார்த்தோம்ல, அப்போ அந்த வடக்கு திருப்பதி அந்த வேங்கட எல்கை வரைக்கும் ஆட்சி பண்ணது யார்? சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சி பகுதி அங்கே வரைக்கும் இருந்திருக்கு. தெற்க பார்க்கும்போது காவிரி கழிமுக பகுதி தான் அவங்களுடைய மையப்பகுதியாக விளங்கியிருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோழ மன்னர்களை நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? முதல்ல கரிகால் வளவன், அவரை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சோழ மன்னர்களில் ஒரே ஒரு ஆள் தான் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக சொல்லணும், கரிகால வளவன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கரிகால் வளவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கரிகாலன் அப்படின்னு செல்லமாக சொல்கிறோம். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கரிகாலனை பொறுத்த வரைக்கும் தன்னை எதிர்த்த, இப்போ சேரர்கள் இருக்காங்க அப்படின்னா, சோழர்கள் இருக்காங்கன்னா மற்ற 2 பேர் சண்டை போடுவாங்க. அதே மாதிரி பாண்டியர்கள் இருக்காங்கன்னா மற்ற 2 மூவேந்தர்களில் மற்ற 2 பேர்ட்டையும் சண்டை போடுவாங்க. அப்போ இவர் என்ன செய்வார்? சேரர்கள்ட்டையும் பாண்டியர்ட்டையும் சண்டை போடுறாரு. ரைட்டு. அது போக ப்ளஸ் மொத்தமே நான் முதல்ல எப்பவுமே சொன்னேன், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இன்னொன்று குறுநில மன்னர்கள். இப்போது இவர் சோழர். இவர் என்ன செய்வார்? சேர மன்னர்கிட்ட சண்டை போடுவார். அடுத்து சோழ மன்னர்கிட்ட பாண்டிய மன்னர்கிட்ட சண்டை போடுறாரு. அது போக இந்த குறுநில மன்னர்கள் இவங்க எத்தனை பேர்னு தெரியாது, 11 பேர்கிட்ட சண்டை போடுறாரு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? மன்னர்கள் 11 பேர் குறுநில மன்னர்கள் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவர் அணை கட்டினதுக்கு தான் ஃபேமஸ். அப்படி தானே? அந்த அணையிலேருந்து தண்ணி வரும்போது எப்படி வரும்? கரெக்டாக அந்த அணை வெளியிடும்போது ஒரு 11 மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே? அந்த ஒரு குறிப்பிட்ட எல்கை நடுவில் தண்ணியை விட்டுருங்க, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, தண்ணி எப்படி தானே வரும்? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 11 அணை கட்டுறாங்க, 11 அப்படிங்கிற மாதிரி அணை கட்டுறாங்க. அந்த 11 பேரையும் ஜெயிச்சிருக்காரு. எங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா தஞ்சாவூர். சோழர்களுடைய பகுதி என்ன? தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரில் உள்ள வெண்ணிங்கிற இடத்துல தோக்க அடிச்சிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தண்ணி. அவர் எதுக்கு? அவர் அணை கட்டினதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. தண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஃபேமஸ். தண்ணி போய் எல்லா இடத்துலையும் மேய்ச்சல் நிலத்தெல்லாம் செழிப்பாக்குனதுனால தான் அதுக்கு ஃபேமஸாக இருந்தார். அதனால் அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். கரிகாலன்னா கல்லணையிலேருந்து தண்ணி, அந்த தண்ணி 2 பக்கம் வரக்கூடிய அணை 11. காடை என்ன செய்கிறாரு? விளைநிலமாக மாற்றுறாரு. விளைநிலமாக மாற்றும்போது காடாக கிடந்ததை விளைநிலமாக மாற்றும்போது அங்கே தண்ணி வேணும்ல, அதுக்கு தான் கல்லணை கட்டுறாரு. வேளாண்மையை மேம்படுத்துக்காண்டி என்ன செய்கிறார்? காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டுறாரு. அடுத்து இந்திய பெருமகள் ரொம்ப முக்கியமானது என்ன? சோழர்களுடைய துறைமுகமான புகார் நகரம். இந்த புகார் நகரத்தை பற்றி பேசுகிறது தான். புகாருடைய பேர் என்ன? காவிரி பூம்பட்டினம். அந்த பட்டினம்ங்கிற பேர்லே இந்த நூல் இருக்கும், பட்டினப்பாலை. அந்த பட்டினம்ங்கிறது காவிரி பூம்பட்டினத்தை பேசக்கூடிய நூல் தான் பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல். இது வந்து 14 கீழ்கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அது 14 மேல்கணக்கு நூல். இது புத்தகத்திலே தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் இப்படி கொடுத்துருந்தா என்ன செய்ய? அடுத்து இந்த பட்டினப்பாலை முழுக்க காவிரி பூம்பட்டத்தை சொல்லுது. காவிரி பூம்பட்டத்தை சொல்லும்போது கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றியும் சொல்லுது. இதை வந்து கேள்வியாக கேட்பாங்க. யாருடைய ஆட்சியின் போது நடந்த வணிக நடவடிக்கைகளை பற்றி 10 பாட்டு பேசுது அப்படின்னு கேட்பாங்க. கரிகாலனுடைய ஆட்சி பகுதியை பற்றி பேசும்போது இந்த விஷயங்கள் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கல்லணை பற்றி சொல்லியிருக்காங்க. கல்லணை வந்து கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை. பாசனத்துக்காக வந்து கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதுக்காக காவிரி ஆற்றின் குறுக்கே தான் நம்ம கட்டப்பட்டுச்சு. நமக்கு நல்லா தெரியும். காவிரி கல்லணைன்னு தான் சொல்லுவோம். அதை காவிரி கல்லணை அப்படிங்கிறது கரிகாலனோடது. இப்போ இது எத்தனை ஏக்கர்? 69,000 ஏக்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கரிகாலனோட ஷார்ட்கட்டே என்ன அப்படின்னா தண்ணி தான்.
தண்ணிங்கும்போது தண்ணி என்ன சொல்லுவோம், நம்பரில் தண்ணி என்ன சொல்லுவோம், 6 அப்படின்னு சொல்லுவோம். 6 அதை மறுபடியும் ஒரு தடவை மாற்றி போட்டுருங்க. இங்கோடி பார்த்தாலும் 6, இங்கோடி பார்த்தாலும் 6. அப்போ 69,000 ஏக்கர் அளவுக்கு என்ன செஞ்சுருக்கு, நீர்ப்பாசனத்தை வழங்குச்சு. இப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கரிகாலனை பற்றி பார்த்துட்டோம். ரைட்டு. இப்போ வேறு என்ன, கிள்ளி வளவன், நற்கிள்ளி. கிள்ளிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். நிறைய தமிழ் புத்தகத்தில் வந்து நம்ம அந்த கிள்ளி வளவன் என்ன பண்ணார், கிள்ளி நற்கிள்ளி அந்த என்னது இந்த கோவூர்கிழார் பாடத்தில் கூட வரும்னே, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அப்படின்னு சொல்லி வரும். அந்த கிள்ளினால் யார், இவங்க தான். மேக்ஸிமம் இவங்க பேர் அவங்க வைக்க மாட்டாங்க. 3 பேருக்கும் தனித்தனி சிறப்பு பெயர்கள் இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் கிள்ளின்னு வந்தாலும் அவங்க சோழ மன்னர்களில் கிள்ளி வளவனாக இருந்தாலும் பெருநற்கிள்ளினாலும் உண்டு. இந்த செங்கனான் அப்படிங்கிறது இவங்களை குறிக்கக்கூடியது. சென்னி, சென்னி அப்படிங்கிறதும் நம்மளுடைய சோழ அரசர்களை குறிக்கக்கூடிய சிறப்பானவர்கள். பாண்டியர்களையும் 2 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது சேரர்களில் 2 பேர், சோழர்களில் ஒருத்தர், பாண்டியர்களில் 2 பேர். அப்போ 5 முக்கியமான மன்னர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல பாண்டியர்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. தென் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க. தமிழ் புலவர்கள் ஆதரித்ததில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தாங்க. அதனால தான் சங்க இலக்கியங்களில் பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் தான் அதிகமாக குறிக்கப்பட்டிருக்கு. பல பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் வந்து சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நெடுஞ்செழியன் தான் மிகப்பெரிய போர் வீரராக கருதப்படுறாரு. சரி, நெடுஞ்செழியனை பற்றி பார்ப்போம். நெடுஞ்செழியன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செழியன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அதெல்லாம் பாண்டிய மன்னர்களுடைய பெயர். இப்போது சேரர்கள் அவர் என்ன செஞ்சுறாரு, மீதி இருக்கக்கூடிய சேரர்கள், சோழர்கள், வேளிர்கள் 5 குறுநில மன்னர்கள்ட்ட சண்டை போடுறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, 5 பேர்கிட்ட தான் சண்டை போடுறாரு. இன் 4 தான் வருதோ. அப்போ செழியன்னா 4 எழுத்து, நெடுஞ்செழியன் அப்படின்னா 5 பேர்கிட்ட. இப்போ செழியன்னா 4 பேர்கிட்ட தான் ஜெயிக்கணும். ஆனால் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறனால கூட ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, 5 ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் 11. அதில் பாதி என்ன, 11ல் பாதி எத்தனை, 5.5. அப்போ 5னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரில் பாதி இவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ 5னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரில் பாதி. கரிகாலன் வந்து அவங்க 2 பேர், வேளிர் வந்து 11, இவர் அதில் பாதி தான் ஜெயிச்சிருக்காரு. எனக்கு ரவுண்டாக பார்த்தோம்னா 5 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 5.5 6 நினச்சிடக்கூடாது, 5 பேர் தான். சரி, ரைட். இவர் எந்த இடத்துல போடுறாரு அப்படின்னா, தலையாங்கணம் அப்படிங்கிற இடத்துல இந்த நெடுஞ்செழியன் வந்து அந்த கூட்டுப்படையை தோற்கடிக்கிறார். அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறது, வெண்ணி அப்படிங்கிற இடத்துல அவங்கள ஜெயிக்கிறார். கொற்கையோட தலைவன் அப்படிங்கிறார். அதனால தான் கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம். தலையாங்கணத்தில் ஜெயிக்கிறாரு. அப்போ இவரை தலைனே ஞாபகம் வச்சுக்கலாம். நெடுஞ்செழியனை யார் ஞாபகம் வச்சுக்கலாம், அவர் தலை நெடிய பெரிய ஆளாக இருப்பார். அதனால் நெடுஞ்செழியன். அவர் தலைவன் ஞாபகம் வச்சுக்கலாம். தலையாங்கணத்து போரில் ஜெயிச்சார் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். பாண்டிய நாடு வந்து முத்து குளிப்பு. சேரநாடு வேலமுடைத்து, சோழநாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து. அந்த முத்துக்கு ஃபேமஸானது இருந்து பாண்டிய நாடு. நாணயங்கள் வெளியிட்டாங்க. நாணயங்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கத்தில் யானையோடைய சிம்பிள், இன்னொரு பக்கத்தில் மீன் கொடி தான் பாண்டியனுடைய கொடி. யானையும் சேர்த்துக்கிறாங்க. மீன், யானை 2மே பாண்டியர்களுடைய அடையாளமாக என்ன செய்கிறாங்க, போட்டிருக்காங்க. அவங்க வில்லம்பை போட்டிருந்தாங்க, அவங்க புளியை போடுவாங்க. ஸோ முதுகுடி 2வது. இப்போ இது மன்னனை பற்றி, நெடுஞ்செழியனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ 2வது நம்ம பார்க்க போகிற ஆள் யார் அப்படின்னா, முதுகுடி பெருவழுதி. குடுமி வச்சுருக்காரு. குடுமி வச்சுருந்தா என்ன செய்வார், கண்டிப்பாக வேள்வி நடத்துவார். அப்படி தானே, அந்த வேத வேள்விகள்லாம் நடத்துறதுக்கு ஐயர் தான் நடத்துவாங்க. ஐயர் வச்சுருப்பாங்க, குடுமி வச்சுருப்பாங்க. அப்போ முதுகுடுமி பெருவழுதி அந்த வேதங்கள் நடத்தியதை இது பண்ணுறாரு. அதை நடத்தின விதமாக நாணயங்களையும் என்ன செஞ்சுறாரு, வெளியிடுறார். ஸோ இதுதான் அந்த சேர சோழ பாண்டியர்களுடைய பகுதியாக இருந்திருக்கு. அடுத்து சிறப்பு பெயர்கள். இதை கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சேரர்களுடைய சிறப்பு பெயர்கள். உதயன் சேரலாதன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதயன், ஆதவன், இந்த மாதிரி அந்த சன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக வச்சுக்கிறது சேரர்கள் வைப்பாங்க. சேரன் செங்குட்டுவன் நமக்கு தெரிஞ்ச பெயர். அப்போ இதை என்ன செஞ்சிடலாம், செங்குட்டுவனை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேரல் இரும்புரை வந்து நம்ம பாடத்தில் வந்துட்டார். சேரன் செங்குட்டுவனும் வந்துட்டார். அதான் வானம், ஆதவன், உதயன், இந்த உதயன் சேரலாதன், இது எல்லாமே சேரர்கள். அந்த வானம் சம்மந்தப்பட்ட பேர்லாம் என்னது, சேரர்கள். அப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரர்னால் வானம் சம்மந்தப்பட்டவங்க. சோழர்கள் பெருசாக என்ன செய்வாங்க, சென்னி, செம்பியன் மாதேவி அப்படிம்பாங்க. கிள்ளிவளவன்கிறது ஒரே பேர். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், இது 2யும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம். செம்பி, சென்னி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோங்க. அடுத்ததாக பாண்டியர்கள் என்ன, இப்போ மாறன், வழுதி, செழியன் அப்படிங்கிறது யார், தென்னர் அப்படிங்கிறது என்ன, தெற்கு பகுதி ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். நம்ம பார்த்தோம், யாரை பற்றி பார்த்தோம்? முதல்ல நெடுஞ்செழியனை பற்றி பார்த்தோம். 5 வேளிர்களையும் சேரர்களையும் சோழர்களையும் தோக்கடித்தவர். தலைங்கிற போரில் தோக்கடிச்சார். தலையாங்கன பகுதியில் தோக்கடிச்சார். கொற்கையோட தலைவன் அப்படின்னாலும் அது இவர் தான். தலை தான், நெடுஞ்செழியன் தலை. முதுகுடி பெருமெழுதி குடுமி இருக்கிறதுனால என்ன செஞ்சார்? ஐயர் மாதிரி வேதையாழ்வி நடத்தினதை நாணயமாக போட்டார். நெடியோன், நன்மாறன். மாறன் வந்தாலும் மாறன் களிறு அப்படின்னு சொல்லுவாங்களா, பாண்டியனுடைய களிறு. மாறன் அப்படின்னா பாண்டியனை குறிக்கக்கூடியது. நெடியோனே அப்படின்னாலும் யார்? பாண்டிய மன்னர்கள். அடுத்து இவங்களுடைய அதிகாரத்துடைய சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கு? செங்கோல் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு கோல் மாதிரி வச்சுருந்துருப்பான் அரசன். அது அந்த முரசு, அரசருடைய அறிவு பெறக்கூடிய முரசு, வெண்கொற்ற கொடை, அதுவும் அந்த அரசர்களுடைய அதிகாரத்துடைய சின்னங்களாக இருந்திருக்கு. இப்போ சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல என்னது? சேரர்கள் பனம்பு மாலை, சோழர்கள் அத்திப்பூ மாலை, பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை. நம்ம பார்த்தோம் சேரர்களுடைய இது பணம். எப்போ இதில் டவுட் வந்துச்சுன்னா முதல்ல என்னது? பணம் தான் முக்கியம். எதுலேயுமே பணம் தான் முதல்ல வரும். அப்போ சேரர்களுக்கு தான் முதல்ல வரும். அத்திப்பூ மாலை, ஆத்தி மாலை அப்படிம்பாங்க. ஆத்தி மாலை அடைந்த ஆத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோழர்கள் வந்து படையில் ரொம்ப சிறந்தவர்கள். இப்போ பெரிய படை வச்சுருந்தாங்க. பல பகுதிகளில் போய் கைப்பற்றிட்டு இருந்தாங்க. வெளிநாடுகளெல்லாம் போய் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சோழர்கள் வந்து ஆத்தி அப்படின்ட்டு எல்லோரும் பயப்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்ப மரம், தென்னை மரம், இது எல்லாமே பாண்டியர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தென்னன் பொறுப்பில் அப்படிம்பாங்க. அப்போது தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியில் இப்போ ஆட்சி பண்ணக்கூடிய பாண்டிய மன்னர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ தென்னை மரம், வேப்ப மரம்லாம் வந்துச்சுன்னா இது பாண்டியர்கள். அதில் வேப்பம்பூவும் என்ன செய்கிறது? பாண்டியர்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய மாலை. அந்த மாலை அணிந்தவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முசிறி, தொண்டி, இது யாரோட துறைமுகம்? சேரர்களுடைய துறைமுகம். சோழர்களுக்கு புகார், அதுதான் சிறப்பு. அவங்களுடைய சிறப்பே புகார் நகரம் தான். அடுத்து கொற்கை முத்து தான் என்னது? பாண்டியர்களுடைய சிறப்பு. தலைநகரம் பாண்டியர்கள்னாலே மதுரை தான். அடுத்து உறையூர் இருந்திருக்கு. புகாரும் அவங்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. புகார் துறைமுகமாகவும் இருந்திருக்கு, தலைநகராகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி வஞ்சி, கரூர், இந்த ரெண்டுமே சேரர்களுடைய தலைநகரம் இருந்திருக்கு. இப்போ கரூர் பார்த்தோம், புகழூர் கல்வெட்டு எங்கே இருந்திருக்கு? கரூரில் தான் இருந்திருக்கு. அப்போ புகழூர் கல்வெட்டு யாரை பற்றி பேசியிருக்கோம்? சேரர்களை பற்றி தான் பேசியிருக்கோம். சின்னம் வில்லம்புங்கிறது அவங்களோட சின்னம், நாணயத்துலலாம் இருந்திருக்கு. புலி வந்து சோழர்களுடைய சின்னம். மீன்களில் 2 மீன்கள், இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மீன்கள்ங்கிறது நமக்கு தெரியும். 2 மீன்கள் அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய சின்னம். மீன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் யானையும் அவங்களுடைய நாணயத்தில் இருந்துச்சு. இப்போது இவங்க 3 பேர் முடிஞ்சிட்டாங்க. இப்போ குறுநில மன்னர்கள்லே 3 டைப் இருக்காங்க. முதல்ல ஆய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அடுத்து வேளிர்னு சொல்லக்கூடியவங்க, 3வது கிளார். இந்த 3மே இந்த சேர சோழ பாண்டியர்கள் கிடையாது, அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. இவங்க 3 பேரும் ஒரு சின்ன பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரசர்களை தான், இந்த குறுநில மன்னர்களை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அது முதல்ல ஆய். அதில் ஆய் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, பழங்காலத்தில் ஆயர், நிறைகளை மேய்ப்பவர். ஆனால் நமக்கு தெரியும் என்னது? அந்த மாடத்தான் என்ன சொல்லுவோம்? பசுவை தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறைகளை மேய்க்க, அந்த நிறைனா அந்த கூட்டம். இப்போ பசு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பசு கூட்டமாக இருக்குல்ல, ஆட்டு மந்தை, அதை மாதிரி நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை, அந்த பெரிய மாடுகள் இருக்கக்கூடிய, நிறையா மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு தலைவன் இருப்பான்ல, அவனை தான் நம்ம ஆயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க ஒரு பகுதி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆய் வகை மன்னர்களில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா அந்திரன், திதியன், நன்னன், எல்லாமே இன்னும் முடியுது. சரியா? அவங்க தான். அடுத்து வேளிர்கள், கடையெழு வள்ளர்கள் தான் இந்த வேளிர்களில் புகழ் பெற்றவர்கள். கடையெழு வள்ளர்கள் நமக்கு தெரியும். பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. அதுலேயும் ஆய் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வர்றாரு, பொதிகைமலை ஆட்சி பண்ண இந்த ஆய். அடுத்ததாக ஆயண்டீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே குறுநில மன்னர்களாக இருந்தால் கூட தமக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்கவங்க. அதனால் இவங்களை இன்றைக்கி வரைக்கும் நம்ம நினைவு கூறுறோம். 3வது டைப் வந்து இந்த கிளாருங்கிறது என்னது? ஒரு கிராமத்துடைய தலைவரை என்ன சொல்லுவோம்? கிளார் அப்படின்னு சொல்கிறோம். பெருநில கிளார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி பெருநிலத்தை உடையவங்க, கிராமத்தை உடையவங்க தான் யார்? பெருநில கிளார். இப்போது சங்க காலத்தில் அரசுரிமை எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. சங்க காலம் அப்படிங்கிறது முடியாட்சி தான். அப்போ அரசன் தான் என்ன செஞ்சுருப்பான்? ஆட்சி பண்ணியிருப்பான். பரம்பரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கோ அப்படிங்கிறது தான் அரசனை குறிக்கக்கூடிய சொல். கோன்கிறதும் அரசனை சுருக்கக்கூடிய சொல். அந்த கோன் அப்படிங்கிறத சுருக்கி தான் கோ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. வேந்தன், கோன், மன்னவன், கொற்றவன், இறைவன், இது எல்லாமே மன்னனுக்கு சொல்லக்கூடிய சொல். பட்டம் சூடுற மூத்த மகன் தான் என்ன செய்வான்? அரியணை வழக்கமாக மூத்த மகன் தான் சொல்லுவாங்க. இதில் தான் சிலப்பதிகாரத்தில் கூட இளையவரான இளங்கோ வந்து இப்போ ஆட்சி பண்ணுவார்னு சொல்லிட்டு போயிடுவார். அது அந்த கணியன் பூங்குன்றனார் அந்த கருத்தை மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக தான் கணியன் சொல்லுவார். அந்த கருத்தை மெய்ப்பிக்கணுங்கிறது, பொய்யாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்வார்? இளங்கோ வந்து துறவு பூண்டுட்டு அண்ணனை ஆட்சி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுவார். அவர் தான்
சேரன் செங்குட்டுவன் சிறப்பாக செயல்படுவார். வடநாட்டில் போய் இமயமலையில் ஜெயிச்சு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு சிலை வைப்பார். ஸோ பட்டம் சூட்டக்கூடிய விழாவை தான் அரசு கட்டிலேறுதல் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்கன்னா, இப்போ பாகுபலியில் வந்து அவனுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்கல்ல, அதுதான் அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இளவரசருக்கு என்ன பேர் அப்படின்னா கோமகன். ஏன்னா கோங்கிறது அரசன், கோவுடைய மகன் அரசன். அதே மாதிரி இது யார், அடுத்து இளவரசர்னா மூத்த மகனை தான் என்ன செய்வாங்க கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய பையனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளங்கோ. கோவுடைய இளம்பையன், இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இளங்கோ, நம்ம இளங்கோன்னு பார்த்தோம், இளங்கோடிகள் அவர் வந்து 2வது பையன், இளைய பையன், அதனால் அவரை இளங்கோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாளவை, அரசவை, இது ரெண்டுமே அரசர் கூட்டக்கூடிய அவை. அங்கே தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு. நிலவரி முக்கிய வருவாயாக இருந்திருக்கு. நிலவரியை தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இறை. சங்க காலத்தில் இதை ஒரு கேள்வி கூட கேட்டாங்க யூனிட் 8ல். இறை அப்படின்னு அழைக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இறை அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த காலத்தில் வாங்கக்கூடிய நிலவரி. அதுபோக என்ன வரிலாம் இருந்திருக்கு சங்க காலத்தில், சுங்கவரி, கப்பவரி, தண்டம் அப்படின்லாம் இருந்திருக்கு. சுங்கம், கப்பம், தண்டம். சுங்கவரிங்கிறது அந்த கஸ்டம்ஸ் டேக்ஸ். அவங்களாம் அந்த காலத்தில் என்னது கடல் போக்குவரத்தில் சிறப்பாக இருந்திருக்காங்க. ஆண்கள் கழல் அப்படிங்கிறது ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன் தான் என்னது, காலில் அணியக்கூடிய அணிகலன் தான் என்னது கழல். அது அரசர்களும் வீரர்களும் அணிஞ்சிருக்காங்க. அந்த கழலில் என்ன சிறப்புனா, கழலில் அவங்க பேரும் இருக்கும், அவங்களுடைய சாதனைகளையும் பொறிச்சிருப்பாங்க. ஒற்றர்கள் சிறப்பாக இருந்திருக்காங்க. இது வழக்கமாக நம்ம பார்க்குறதா. அந்த போருக்கு பயந்து ஓடுறது அதெல்லாம் தப்பான விஷயம். அதை வந்து இழிவாக கருதுவாங்க. ஏன்னா ஒரு தாய் கூட போய் பாப்பா தன் மகன் யாரோ ஓடி வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, போர் நடக்கக்கூடிய இடத்துல போய் பார்க்கும்போது நெஞ்சில் அம்பு பட்டு செத்துருப்பான். அப்போ என் மகன் வந்து பயந்து ஓடலை, அவன் எதிர்த்து நின்று செத்து தான் இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 5 கடமைகள் அரசர்கள் செஞ்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5 கடமைகள் என்ன அப்படின்னா, கல்வி. ஒரு அரசன் வந்து கல்வி கற்கதை ஊக்குவிக்கணும். அப்போ அரசர்கள் வந்து என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போது அதுதான் பரிசுகள்லாம் கொடுப்பாங்க. இலக்கியவாதிகளுக்கு பரிசு கொடுப்பாங்க. சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்துருக்காங்க. 2வது சடங்கு நடத்துது, அந்த சடங்குகளையும் நடத்தியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான பார்க்கப்படுது. பரிசு வழங்குறது, அவங்க கொடைத்தன்மைக்கு எல்லையே இல்லை. நிறையா இலக்கியங்கள் வந்தது, அந்த அவங்களுடைய புகழை பாடுறது காரணம் அதுதான். அவங்க பரிசு கொடுக்க போய் தான் அந்த மாதிரி பாடல்கள் இருக்காங்க. அடுத்து நாட்டை பாதுகாக்கிறது, தண்டிக்கிறது. அந்த குற்றவாளிகளை தண்டிக்கணும், மக்களையும் பாதுகாக்கணும். இதுதான் அரசனுடைய கடமை. இது நமக்கு தெரியும். ஒரு அரசன் வந்து குற்றவாளிகளை தண்டிக்கணும், மக்களை பாதுகாக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். பரிசு வழங்குறது, அது பழைய பாடல் பாடி பரிசு வாங்கியிருக்காங்க புலவர்கள் எல்லாம். சடங்கு நடத்துகிறதையும் கல்வி கற்க ஊக்குவிக்கிறது கூட எடுத்துக்கலாம். சடங்கு நடத்துவதையும் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், சேர்த்துக்கணும். 5 வித கடமைகள் அது ஒன்றா இருந்திருக்கு. தூதுவர்கள் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டாங்க. தூதுவர்களை அரசர் தான் செய்வார், பணியில் அமர்த்துவா. அரசருக்கு தான் அவங்க ரிப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அரசாங்கத்தில் நிர்வாகத்துக்கு உதவி செய்கிறதுக்கு அதிகாரிகள் இருந்தாங்க. 2 வகையான. ஒன்று ஐம்பெருங்குழு அப்படிங்கிறது 5 பேரை கொண்ட குழுவாக இருக்கும். எண் பேராயம் அப்படிங்கிறது 8 பேரை கொண்ட குழுவாக இருக்கும். இது அரசர்களுக்கு உதவி செய்ய இருந்துச்சு. அடுத்து படை, 4 பிரிவு. என்னது, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. படைத்தலைவர் தான் தானே தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவில் தானே தலைவன் வந்துட்டாயா அப்படிம்பாங்க. தானே தலைவன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் படைத்தலைவரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு. அடுத்து பயன்படுத்திய ஆயுதங்கள் வாள், கேடயம், ஈட்டி, வில்லு, அம்பு, இதெல்லாம் நமக்கு தெரியும். தோமாரம் அப்படிங்கிறது என்னது, எரி ஈட்டி அப்படின்னா என்னென்னா, தொலைவில் இருந்து ஒரு ஏவுகணை மாதிரி ஆயுதத்தை எரிகிறது தான் என்னது, இந்த தோமாரம், எரி ஈட்டின்னு இருக்காங்க அந்த காலத்தில். அடுத்து அந்த ஆயுதங்களெல்லாம் வைக்கக்கூடிய இடத்த படை கொட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அகலமான அகழிகளாலும், கோட்டைகள் வந்து அரண்களாலும் அகலமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. போர் முரசை கூட என்ன செய்கிறாங்க, கடவுளாக கருதி வணங்கியிருக்காங்க. அடுத்து சட்டம் எப்படி இருந்திருக்கு, தலைமரத்தில் அரசர் தான் என்னது, இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஃபைனல் சுப்ரீம் கோர்ட் யார், அரசர் தான். தலைநகரத்தில் நீதிமன்றங்கள் இருந்துச்சு, அதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அவை அப்படின்னு இருக்காங்க. கிராமத்தில் இருந்தது மன்றங்கள், சின்ன கிராமங்களில் இருந்தது மன்றங்கள், தலைநகரில் இருந்தது அவை. எப்போது தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. திருட்டு வழக்காக இருந்தால் என்ன செஞ்சுருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, தலையை எடுத்திருக்காங்க, உடல் உறுப்பை எடுத்திருக்காங்க, சித்திரவதை செய்கிறது, சிறையில் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கொடுமையான தண்டனையாக தான் இருந்திருக்கு. இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க, உள்ளாட்சி நிர்வாகத்தை ஏறு வரிசையில் எழுது அப்படின்னு. ஏறு வரிசைன்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு கிராமம் இருக்குது. கிராமம் அப்படிங்கிறது ஊர் கிராமம், இதுதான் அவங்களுடைய சின்ன அமைப்பாக இருந்திருக்கு.
அதுக்கு மேலே கூற்றம், கூற்றத்துக்கு மேலே நாடு, நாட்டுக்கு மேலே மண்டலம். இதுதான் அவங்களுடைய நிர்வாக அமைப்பு. மேலே இருந்து கீழே வந்தோம் அப்படின்னா எல்லா ஆட்சியையும் மொத்தமாக சேர்த்து மண்டலம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மண்டலத்தை தான் நாடாக பிரிக்கிறாங்க. மண்டலம் நாடாகுது. முதல்ல மண்டலம் வந்து நாடாக மாறுது. நாடு வந்து என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் தொகை, பரப்பளவு, தொன்மை இந்த அடிப்படையில் கூற்றமாக பிரிக்கிறாங்க. நாடு கூற்றம். அடுத்து கூற்றம் வந்து என்ன செய்யுது, ஊர்களாக பிரிக்கப்படுது. இந்த ஊரை வந்து கிராமம். இதை என்ன செய்வாங்க, பெரிய ஊராக இருந்தால் அதை பேரூர்னு சொல்லுவாங்க. சின்ன ஊராக இருந்தால் பேரூர், பெரிய ப்ளஸ் ஊர் பேரூர், சிறிய ப்ளஸ் ஊர் சிற்றூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூதூர், முதுமை ப்ளஸ் ஊர், முதுமையான ஊர், பழமையான ஊர். அடுத்து அழைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கடற்கரை நகரங்களில் என்ன செய்யுது, பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஊர்களை கடற்கரையிலையும் பெரிய ஊர்களை பட்டினம்னு சொல்லுவாங்க, சின்ன ஊர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. புகார் அப்படிங்கிறது பொதுவாக துறைமுகங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருந்திருக்கு. முக்கிய நகரங்கள் இது நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம புகாருங்கிறது உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி இது எல்லாமே சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான ஊர்களாக இருந்திருக்கு. திணை 5 வகையாக பிரிச்சு நம்ம பார்த்துருக்கோம். 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. எனக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே மாதிரி மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன. நன்செய், புன்செய்ன்னு நம்ம சொல்லுவோம், அப்படி தானே. இந்த நன்செய்ங்கிறத அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மென்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத நிலம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்ணி செழிப்பாக இருக்கக்கூடிய இடம், நல்ல பயிர்கள் வளர்க்கக்கூடிய இடம், நெல் கரும்பு விளையக்கூடிய இடம், அதான் நன்செய்ன்னு சொல்கிறோம். புன்செய்ங்கிறது வன்புலம், வன்மையான புலம், அது ரொம்ப ஹார்டான ஒரு இடம். நெய்தல் தவிர மற்ற எல்லா இடத்தையும் என்ன செய்கிறாங்க, வன்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தானியங்கள், பருப்பு வகைகள் வந்து விளைவிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் குறிந்த 5 திணை பார்த்தோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது வந்து என்னது, மலை, மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தால் காடு, காட்டிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் வயல், வயல்லேருந்து அப்படி தள்ளி போனோம்னா ஓரத்தில் கடல், கடலுக்கு அப்புறம் வறட்சியான நிலம். அவ்வளோதான். இப்போ மலையில் இருந்தால் என்ன செஞ்சுருப்பான், வேட்டையாடி இருப்பான். அதேமாதிரி இந்த தேன், இந்த மாதிரி பொருள், கிழங்கு எடுத்தது, இந்த மாதிரி பொருளை சேகரிக்கிறது அவனோட வேலையாக இருந்திருக்கும். அடுத்து காட்டில் என்ன செஞ்சுருப்பான், ஆணிரைகளை மேய்ச்சிருப்பான், மேய்த்தல் தொழிலை மேற்கொண்டிருப்பாங்க. வயக்காட்டில் தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, வேளாண்மை. கடலில் மீன் பிடிப்பான், உப்பு விளைக்க போகிறான். வறண்ட நிலத்தில் வேறு வழியே கிடையாது, வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பாங்க. அதை தான் வீரச்செயல்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிஞ்சி, தேன் கொண்டு வருவாங்கள என்ன சொல்லுவோம் நம்ம, குறவர் குறத்தியர். மலைப்பகுதியில் வாழ்கிறவங்கள குறவர் குறத்தியர் அப்படிம்போம். ஆணிரைகளை மேய்க்கிறவங்க ஆயர், ஆய்ச்சியர். அந்த ஆயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஆணிரைகளை மேய்க்கக்கூடியவங்கள ஆயர், ஆட்சியர் அப்படின்னு சொல்கிறோம். வேளாண்மை பண்ணுறவங்கள உழவர், உலத்தியர் அப்படிங்கிறோம். கடல் பகுதியில் வாழக்கூடியவங்கள பரதவர், நுளத்தியர், பரத்தியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பரதவர் அந்த அதே வார்த்தையில் சொல்லுவாங்க, நுளத்தியர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாலை நிலத்தில் வழிப்பறி பண்ணுறவங்கள மறவர், மரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் அப்படிங்கிறதையும் என்னது, இவங்களுடைய கடவுள் வந்து முருகன், இவங்க திருமால் அல்லது மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, முறுக்கு தின்றால் இன்பம் வரும் காளி அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கு அப்படிங்கிறது முருகன், திருமால் தின்றால் திருமால் வந்து மாயோன்னு இதில் கொடுத்துருக்காங்க, திருமால்னு சில புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான், மாயனாலும் திருமாலும் ஒன்று தான். அடுத்து இந்திரன், வருணன், கொற்றவையும் வரும், காளியும் வரும். இதை என்ன மூதி இவகோனே ஞாபகம் வச்சுக்கலாம். மூதி யாராவது சத்தம் போட்டு திட்டுறோம், மூதி இவகோ, இவா, அடுத்து கோ, அதெல்லாம் காளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்களோட நிலை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அவ்வளோதான். 40 பெண்புலர்கள் அரிய நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கவுண்ட் கேட்கலாம். 40 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கற்பு ஒழுக்கமாக கருதப்பட்டது. சொத்தில் பங்கு இருந்திருக்கு அந்த காலத்தில். சங்ககால பெண்பார் புலவர்கள் நமக்கு தெரிஞ்ச பேர் ஔவையார் நமக்கு தெரியும். அதேமாதிரி பொன்முடியார், வெள்ளி விதியார் தெரியும், காக்கைப்பாடினியார், ஆதிவந்தியார், இவங்க எல்லாருமே சங்ககால பெண் புலவர்கள். சமய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதல் கடவுள் முருகன், சேயோன் அல்லது முருகன். அதுக்கப்புறம் மற்ற கடவுளையும் வணங்கியிருக்காங்க. சிவன், மாயோன்னா விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை. அதான் ஒவ்வொரு இதையும் வரிசையாக சொல்கிறாங்க. குறிஞ்சி நில கடவுளை தான் முதல் கடவுளாக சொல்கிறாங்க. நடுகள் வழிபாடு இருந்துச்சு. பௌத்தம் சமணத்தையும் தொடர்ந்து வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வடபகுதியில் இருந்த மாதிரி சாதி முறை தென் தமிழகத்தில் இல்லை. தமிழகத்திலே இல்லை. வடபகுதியில் சாதி முறை வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் தென்பகுதியில் அந்த அளவுக்கு இல்லை. வர்ணாசிரம முறை தொழிலை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒரு தொழில் பண்ணுறவன், இந்த தொழில் பண்ணுறவன் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையெல்லாம் திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்தது தான். அந்த ஜாதிய முறை அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி வடக்கு கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் இல்லை, கொடுமையாகவும் இல்லை. பிற்காலத்தில் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
நடுகர்கள் இருந்திருக்கு. நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஏன்னா போரில் மரணம் அடைஞ்சவங்களுக்கு இது பண்ணக்கூடியதான் நடுகர்கள். அடுத்து உடை அணிகலன் அப்படிங்கும்போது மஸ்லின் ஆடை அணிஞ்சிருக்காங்க. பட்டு, பருத்தி இதெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. 2 துண்டுகளாலான ஆடை, அதாவது இப்போ வேட்டி சட்டை போடுவோம்ல அதேமாரி. பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான. கலிங்கம்னா என்னன்னு கேட்பாங்க. கலிங்கம்னா 2 இருபொருள் தருகன்னு கேட்பாங்க. ஒன்று அந்த கலிங்கத்து நாடு, அந்த நாடு தோற்றவங்கிற பெயரால் பாடுறதுனால தான் கலிங்க நாடு தோற்றதுனால கலிங்கத்து பரணின்னு பேர் வந்துச்சு. கலிங்கம் அப்படிங்கிறது ஒன்று பாம்பின் தோலை விட மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் கலிங்கம்னு சொல்கிறாங்க. அது அந்த காலத்தில் அணிஞ்சிருக்காங்க. மற்றெல்லாம் நார்மலாக சொல்லக்கூடிய விஷயம் தான், அவங்க அந்த அணிகலன் அணிகிறது அதெல்லாம். அடுத்து கரிகாலனை பற்றி இன்னொரு சிறப்பான விஷயம் கொடுத்துருக்காங்க. கரிகாலன் வந்து 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தான். அதனால் இசையில் வல்லவனாக இருந்தான். அதனால் 7 இசை வல்லான்னு யாரை சொல்லியிருக்கோம்? கரிகாலன்னு சொல்லியிருக்கோம். 7 இசையும் தெரிஞ்சிருக்கும். அப்போது தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணினா 7 இசை. தண்ணி போட்டோன்னே எல்லா இசையிலையும் பாட்டு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி 7 இசை வல்லானாக இருந்திருக்காரு கரிகாலன். அடுத்து பாணர் விரலியர் யார்? பாடல்களை பாடக்கூடியவங்கள பாணர் விரலியர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கணிகையருங்கவங்க நடனம் ஆடக்கூடியவங்க. நாடகமேத்தும் நணிகை கணிகை அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி கணிகையர் வந்து நடனம் ஆடக்கூடியவங்கள ஸ்பெஷலிஸ்ட். அப்போ நடனம் ஆடக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கணிகையர். அடுத்து தொழில் நமக்கு தெரியும். வேளாண்மை தான் ரொம்ப முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. அதேமாதிரி அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல், அந்த 5 நிலத்துக்குரிய தொழிலையும் போட்டாச்சு. அதுபோக தச்சர், கொல்லர், மண்மாட்டம் செய்கிறவங்க, நெசவு தொழில் இதெல்லாம் இருந்திருக்கு. அடுத்து விழா அப்படின்னு பார்க்கும்போது அறுவடை திருவிழா. பொங்கலை தான் அறுவடை திருவிழா. அந்த இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி கடைசி கடவுளுக்கு படைக்கும் போது அறுவடை திருவிழா. அடுத்து இந்திர விழா. 28 நாள் நடைபெறக்கூடிய ஒரு விழா தான் இந்திர விழான்னு சொல்லுவாங்க. தலைநகரில் தான் நடக்கும் இந்திர விழா. கண்டிப்பாக அந்தந்த தலைநகரில் மட்டும்தான் நடக்கும். மற்ற எல்லா விளையாட்டு சண்டை அதெல்லாம் இருந்திருக்கு. 3 பார்ட். என்னது? உள்ளூர்லேயும் வணிகம் பண்ணியிருக்காங்க, உள்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத கலங்கரை இலங்கு சுடர் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கலங்கரை விளக்கத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரையில் 2 விஷயங்கள் இருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு. ஒன்று நாலங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. அப்படின்னா இரவு அப்படிங்கிற பொருள். அப்போ இரவு நேரத்து சந்தையை அல்லங்காடின்னு சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்து சந்தையை நாலங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th அரசன் 2ஆம் ராம்சேஸ் அந்த பதப்படுத்த உடலை எடுத்து பார்க்கும்போது அவருடைய நாசியில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா கருமிளகு கதிர். அந்த காலத்தில் இப்படி ஒரு மெத்தட் இருந்திருக்கு. உடம்பை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு மிளகை கொண்டு நாசியில் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த கருமிளகு எந்த பகுதியில் இருக்கும்? மலபார் பகுதியில் கிடைக்கும். அப்போ இவங்களுடைய வணிக தொடர்புலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முசிறி சேரர்களுடையது, தொண்டி வந்து பாண்டியர்களுடையது, கொர்க்கையும் பாண்டியர்களுடையது. சரி, தொண்டிங்கிறது முசிறி தொண்டிங்களாம் சேரர்களுடையது. அடுத்ததாக உப்பு. இதனெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட கிடைக்கிறதெல்லாம் உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமண பொருள், வைரம், குங்குமப்பூ, கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை இதெல்லாம் நம்மகிட்ட கிடைக்கும். நம்மகிட்ட கிடைக்காத இறக்குமதி பண்ணியிருக்காங்க. புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைலாம் அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. கண்ணாடி சீனாலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்திய வணிகர்கள் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு, ரோம நாட்டுக்கு பட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பேரரசராக இருக்கக்கூடிய ஆர்லியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய பட்டை எடைக்கு எடை எவ்வளோ பட்டு வைக்கிறாங்களோ இந்த சைடு நம்ம தங்கம் வச்சு தங்கத்தை கொடுத்து பட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது தகுதி வாய்ந்தது அப்படின்னு அவ்வளோ பெருமையாக இந்திய பட்டை பற்றி பேசியிருக்கிறார். அடுத்ததாக கடல் கடந்து வணிகம் வந்து எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க? கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, கிழக்காசியா, இலங்கையெல்லாம் பக்கத்தில் இருக்குது பண்ணியிருப்பாங்க. ஆசியாவிலையும் பக்கத்தில் இருந்திருக்கு. கிழக்காசியா பண்ணியிருப்பாங்க, தென்கிழக்காசியா, சீனா பக்கத்தில் இருக்குது பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி கிரேக்கம், ரோம், எகிப்துலேயும் பண்ணியிருக்கிறாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பிளினி இயற்கை வரலாறை பிழிஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையாக அப்படி பிழிஞ்சு எழுதுகிறோம் அப்படி எழுதியிருக்கிறார் பிளினி. அவர் தன்னுடைய நூலில் என்ன செய்கிறாரு? முசிறி தான் என்னது? முதல் முசிறி என்னது? முதல் பேரங்காடி. அந்த அளவுக்கு ஒரு வணிக நகரமாக இருந்திருக்குது. பேரங்காடின்னு சொல்லியிருக்காங்க. அங்காடினா கடை, பேரங்காடினா பெரிய ஒரு கடைகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது முசிறி. அதே மாதிரி வணிக தொடர்பு இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, ரோமில் இருக்கக்கூடிய கடவுள் தான் யார்? அகஸ்டஸ்னு ஒரு கடவுள். அவருக்கு முசிறியில் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்க, இங்கே இருந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க, அவங்க கடவுளுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பரஸ் வியன்னா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பரஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வியன்னாவில் இருக்குது, வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த பாப்பிரஸ் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அலெக்சாண்ட்ரியா
அலெக்சாண்ட்ரியா பகுதியைச் சேர்ந்த ஒரு 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 வணிகருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க, வணிக ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அந்த பேப்பர் தான் பாப்பரஸ் அப்படிங்கிற ஒரு இலையில் எழுதுனதாக சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது? வியன்னா மியூசியத்தில் இருக்குது. இப்போ எல்லாரையும் பார்த்துட்டோம். இது போக அடுத்து முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா களப்பிரர்கள். எண்ட் ஆஃப் த சங்க காலம், சங்க மருவிய காலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் இருந்தவங்க தான் யார்? இந்த களப்பிரர்கள். களப்பிரர்களுடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் யார் இருக்கா? சங்க காலம் இருக்குது. அந்த 3ஆம் நூற்றோட எண்டு களப்பிரர்கள் காலம், சங்க மருவிய காலம். சங்க காலம் என்ன செஞ்சுது? தன்னுடைய சரிவை சந்தித்த காலம் யாருடையது அப்படின்னா களப்பிரர்கள் வந்தபோது சங்க காலம் முடிவடையுது அப்படின்னு அர்த்தம். சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான குறிப்புகள் தான் கிடைக்கிது. நினைவு சின்னங்கள், தொல்கலை பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க அதை அழிச்சிருக்கலாம். அவங்கள பற்றி அவங்க பெருமை நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெருமை இது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருந்துருக்கலாம். அது கிடைக்கல. இலக்கியங்களில் நிறைய இருக்குது. அவங்க காலத்தில் இலக்கிய சான்றுகள் எதில் தான் இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் நாவலர் கதை, யாப்பருங்கலகம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இதெல்லாம் இந்த ரெண்டும் இந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றிருந்த காலமும் யாருடைய காலம்? களப்பிரர்கள் காலம். ஒருவேளை இந்த பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால சைவர்களும் வைணவர்களும் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கலாம், இது தப்பான காலமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதம் பிராகிருதம் இதோடைய அறிமுகத்தினால வட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையும் யார் காலத்தில் உருவாகுது? களப்பிரர்கள் காலத்தில். 14 கீழக்கணக்கான நூலை சேர்ந்த நிறைய நூல்கள் இதில் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளும் இந்த காலத்தில் சொல்லப்பட்டது, ஏற்றப்பட்டது அப்படின்னு ஒரு நூலில் சொன்னால் கூட திருக்குறள் காலத்தால் முற்பட்டது. ஏன்னா 14 கீழ்கணக்கு நூலை சார்ந்தாலும் அது கிமு 31 வாழ்ந்தவர் தான் யார்? நம்மளுடைய வள்ளுவர். அதனால் நம்ம காலத்தோட ஒரு 31 கூட்டிலாம் எழுதுகிறோம். அப்போது திருக்குறள் மட்டும் அந்த 14 கீழ்கணக்கு நேரத்தில் காலத்தால் முந்தையது. 14 கீழ்கணக்குன்னு சொல்லும்போது திருக்குறளையும் ஒரு வேளை தப்பாக இதில் சேர்த்துருக்கலாம். அது எப்படின்னு தெரியல. நம்ம புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறளும் களப்பிரர் காலம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பாடத்துடைய முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் சொல்கிறாங்கல்ல, பொதுவாக களப்பிரர் காலம் அப்படிங்கிறது இவங்க சொன்ன மாதிரியான இருண்ட காலம் கண்டிப்பாக இல்லை, நல்ல காலமாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த காலத்தில் உலகம் எப்படி இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் சங்க காலம் பற்றிய பாடம். சும்மா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஹான் அரசவம்சம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. சங்க காலம் இருக்கும்போது இவங்க இப்படி இருந்திருக்காங்க. மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மயன் நாகரிகம்ங்கிறது பிரமிடு இப்படி இருந்திருக்கு. இந்த கொலோசியம் அப்படிங்கிறது வந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 1 நூற்றாண்டு வரைக்கும் ரோமானிய இத்தாலியோடைய கொலைசியம் இது. அப்போ நம்ம இந்த மாதிரி உலகம் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சங்க காலம் வச்சுருந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாடத்தில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி.